அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியாவிலே திருமணத்திற்கு முன்பாகவே தாய்மை அடையக்கூடிய பெண்கள் அதிகரிக்கிறார்கள் என்று ஒரு பிரபலியமான ஒரு நாளிதழிலே நாம் செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சூழ்நிலை எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு பெண் தாய்மை அடைகிறாள் என்றால் அப்ப அந்த பெண் எந்த அளவுக்கு தவறு செய்யக்கூடிய பெண்களாக, இன்னும் அது பெண் மாத்திரம் தவறு செய்யறதில்லை, அந்த பெண்ணோடு ஆண்களும் சேர்த்து தவறு செய்யக்கூடிய ஒரு படு மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். இன்னும் அந்த கட்டுரையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நிகழ்வுகளுக்கு என்ன காரணம்? ஆண்களும் பெண்களும் நெருங்கி இருப்பதுதான் காரணம். வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல அல்லது மத்த இடங்கள்ல ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில் அந்த நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க இது போன்ற பாலியல் ரீதியான பிரச்சனைகள், தகாத உறவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பெண்களே கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிடுங்க என்ற ஒரு தகவலை நம்ம பத்திரிகையில பார்க்கிறோம். இது எந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய குடும்ப பெண்களை நம்ம எந்த அளவுக்கு கண்காணிக்கணும்? நமக்கு மகள்கள் இருந்தால், நம்முடைய சகோதரிகள் இருந்தால், அந்த சகோதரிகள் எந்த அளவுக்கு கவனிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் முதலிலே புரிய வேண்டும். இன்னொரு புறம், சரி இப்படி பிரச்சனை நடக்குது இல்லை, இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இன்னைக்கு இந்த உலகத்தில் எடுத்து பார்த்தால் உலகத்தில் உள்ள அம்சத்தில் நம்ம ஒரு தீர்வை பார்க்க முடியாது. சரி இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? இன்னும் சொல்ல போன சட்டத்தை கையில எடுக்க வேண்டியவங்க, மக்கள் இது போன்ற விஷயத்துல தண்டிக்க கடமைப்பட்டவங்களே இன்னைக்கு இது போன்ற பாலியல் விஷயங்கள் மாட்டிக்கொண்டவர்களாக, இதையும் கடந்த வாரம் நம்ம பேப்பர்ல பார்த்தோமா இல்லையா? சென்னையில காவலர்கள்லேயே இது போல ஒரு பெண் காவலரோட ஒரு தகாத உறவு 2 பேருக்கு இருக்குது, அவங்களுக்குள்ள மோட்டிவ்னால கொலை நடந்துச்சு என்றெல்லாம் காவலர்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. அப்ப சட்டத்தை பேணி நடக்கக்கூடியவர்களே, நடக்க கடமைப்பட்டவர்களே இன்னைக்கு நடக்காதவங்களாக இருக்கிறாங்களே, நம்ம இந்த சட்டத்தை நம்பி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் இருந்தால் ஒரு பக்கம் சட்டத்திட்டத்தில் அந்த அளவுக்கு கிடுக்குப்பிடி போடும். எப்படி கிடுக்குப்பிடி போடும்? ஒருவன் திருமணத்திற்கு முன்பாக இது போன்ற ஒரு தகாத உறவில ஈடுபட்டால் அவனுக்கு 100 கசையடி தரப்படணும் எல்லா மக்களுடைய முன்னிலையில. அதே போல அவனுக்கு 1 வருடம் நாடு கடத்தப்படணும். அதே போல திருமணம் செய்தவன் இது போன்ற தகாத உறவில் ஈடுபட்டால், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய குற்றவியல் தண்டனையே இது போன்ற காரியத்தை செய்யக்கூடியவங்களுக்கு பயமுறுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும். ஆனா அந்த நம்ம நாட்டில் இல்ல. அப்ப இதுக்கு என்னதான் சரியான ஒரு நிலை? இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கம் சம்பந்தமாக என்ன சொல்லுதோ அந்த ஒழுக்கம் சரியாக பேணப்பட்டால்தான் இது போன்ற இந்த மாய வலையில இருந்து, ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து நாமும் தப்பித்துக் கொள்ளலாம், நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்களையும் தப்பிக்க வைக்கலாம். இஸ்லாம் என்ன சொல்லுது? உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து சொல்லுது. அதே போல பெண்களுக்கு கூடுதலாக சொல்லுது, வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லாம லஹரமின்ஹா, வெளியே தெரிகிற அலங்காரங்களை தவிர மற்ற அலங்காரங்களை அடுத்தவங்கள்ட்ட வெளிப்படுத்தாதீங்க. நீங்க அலங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்கு யாருக்கெல்லாம் அனுமதி என்று இஸ்லாமிய மார்க்கம் பட்டியல் போடுது. இதை நம்ம சமுதாயம் கரெக்டா பேணணும். அதே மாதிரி எந்த ஒரு ஆணும் அந்நிய பெண்ணோடு தனித்து இருக்க கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. இப்படி ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில இருக்கிறார்கள் என்றால் அங்கே 3ஆவதாக ஷைத்தான் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்களே. அப்ப இது போன்ற அந்த ஒழுக்க மாண்புகளை படித்து நாம் சரியான முறையில் இருந்தால்தான் நம்ம இந்த ஒழுக்க விஷயத்தில் நம்மளை நாமே தற்காத்துக் கொள்ள முடியும். இன்னும் நம்ம குடும்ப பெண்களுக்கும் இது போன்ற விஷயத்தை சொல்லி அதுல ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் கூட அந்த குறைபாடுகளை இப்போதே நாம் சுட்டிக்காட்டிவிட்டால், பின்னாடி குட்டுப்பட்டு முழிப்பதை விட இப்பொழுதே நாம் சுட்டிக்காட்டிவிட்டால் நம்மளுடைய குடும்பமும் ஒரு கௌரவத்தோடு வாழ்வதற்கு இது ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும் என்பதை நாம் இதை ஒரு அறிவிப்பாக செய்து கொண்டு நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.